வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். 3/5/2024 இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினமாக வாழ்த்துக்கள். அனைத்து ஊடகங்களும் நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகையாளர்களின் மீதான தாக்குதல், பத்திரிகைகளின் சுதந்திரத்தை காப்பதும் பத்திரிகையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது போன்ற நோக்கங்களாக 1993 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று. ஆகவே தமிழர்களின் அறச்சிற்றம் வாசகன் மாத இதழ். இந்திய ஊடகங்கள் எப்போது உலகத்தை ஆளப்போகின்றன? எழுதியவர் மதிப்புக்குரியவர், செந்தமிழன், தமிழனுக்கு உரியவர், எங்களது வாசகன் முனைவர் திரு பாபு தேவசங்கர் அவர்கள், எங்கள் ஆசான். அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டுகிறேன். ஆக முனைவர் தமிழன் பாபு தேவசங்கர் நிறுவனர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இணங்க நாங்கள் பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் ஆகிய நான் இதை பெரும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுதுகோலும் தெய்வம், எழுத்தும் தெய்வம், வெற்றி உன் கையில் சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் ஆசான். அவர்தான் பாபு தேவசங்கர் அவர்கள். பத்திரிகை என்பது இந்தியாவில் பொறுத்தவரையில் இது வரையான காலகட்டத்தில் இந்தியாவின் வறுமை, பிணி, கல்வி அறியின்மை மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய நிலை பற்றிதான் மேற்குலகின் ஊடகங்கள் பரப்புரை செய்து வந்ததோடு இந்த அம்சங்களில் பெரும் மாற்றம் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்ததை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து இந்தியாவையே பற்றிய பழைய பிம்பத்தையே அவதூறுகள் மூலம் மேல்நாட்டு ஊடகங்கள் நிலைநிறுத்துவதை எதிர்கொள்வது இந்திய ஊடகங்களின் பொறுப்பும் தேசிய கடமையாகும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.